ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடந்த 2017 செட் எக்ஸாமில் கேட்ட ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து வந்த கொஷின் அதை பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அன் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்? இதுதான் கொஷின். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்னாலே நமக்கு மெட்டல் டு கார்பன் பாண்டு டைரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆப்ஷன் பாருங்கள்: ஃபெரோசின், சிஸ்பிளாட்டின், சைசல் சால்ட், கிர்னார் ரியாஜென்ட். ஸோ ஈஸியாக ஆன்சர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனில் கொடுத்துக்கிற 4 காம்பவுண்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஏன்னா 4 ஸ்பெஷல் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோசின். ஸோ ஃபெரோசின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து அயன், லிகான் வந்து சைக்ளோபென்டா டையினைல் ஆனையான். ஸோ நம்ம சைக்ளோபென்டா டையினைல் ஆனையான். உங்கள் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து அயன் N+2 ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ ஃபெரோசினோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபெரோசின் வந்து ஒரு ஃப்ளக்ஷனல் பிஹேவியருக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ ஃப்ளக்ஷனல் பிஹேவியருக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஃப்ளக்ஷனல் மாலிகுல் ஃபெரோசின். அது இல்லாமல் ஹைலி ஸ்டேபிள். ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் பொதுவாக மெட்டல் காம்ப்ளெக்ஸ்னாலே வந்து அந்தளவுக்கு அதுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஆனால் இது ஹைலி ஸ்டேபிள். இதை நம்ம வந்து அப் டு 400 டிகிரி செல்சியஸ் வரையும் நம்ம ஹீட் பண்ணாலும் இது டீகம்போஸ் ஆகாது ஃபெரோசின். ஸோ ஆரஞ்ச் சாலிட். அதோட ஓடர் வந்து கேம்பர் லைக் ஓடர். இங்கே மெட்டல் டு கார்பன் பாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்காது, ஃப்ளக்ஷனலாக இருக்கும். இங்கே இப்போ சைக்ளோபென்டா டையினைல் இருக்கக்கூடிய 5 கார்பன் ஆட்டமும் ஈக்குவலண்ட். ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹாப்டிசிட்டி ஈட்டா 5Cp நம்ம இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து 5 கார்பன் ஆட்டமுமே வந்து ஈக்குவலண்ட். ஸோ ஹாப்டிசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எத்தனை ஆட்டம் கூட நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பைண்ட் ஆகிருக்குங்கிறத டினோட் பண்ணுறது ஹாப்டிசிட்டி ஈட்டா. சரி, ஓகே. இது ஃபெரோசின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைசல் சால்ட். ஸோ சைசல் சால்ட் இதுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டட் ஆர்கானோமெட்டாலிக் அல்கீன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்கே இதுவும் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் தான். இங்கே நமக்கு வந்து டைரக்ட் பிளாட்டினம் டு எத்திலீன் பாண்ட் இருக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம சைசல் சால்ட்டு, ஸோ எத்திலீன் பாண்ட். ஸோ கவுண்டர் ஏன்னா வெளியில் நமக்கு பொட்டாசியம் 2. ஓகே. ஸோ இங்கே நமக்கு பிளாட்டினம் டு எத்திலீன் பாண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஹாப்டிசிட்டி பார்த்தீங்கன்னா எத்திலீனோட ஹாப்டிசிட்டி பார்த்தீங்கன்னா ஈட்டா 2 எத்திலீன். சரி, அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிர்னார் ரியாஜென்ட். ஸோ கிர்னார் ரியாஜென்ட் வந்து ரொம்பவே பாப்புலர், அவங்க நல்லா தெரிஞ்சது. இங்கே வந்து அல்கைல் குரூப் வந்து கார்பானியனா நமக்கு இங்கே ஜெனரேட் ஆகும். ஸோ நமக்கு அல்கைல் குரூப் வந்து கார்பன் அயனாக ஜென்ரேட் ஆகும். ஸோ நமக்கு எந்த ஒரு காம்பவுண்டும் நம்ம கார்பன் ஆட்டமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா நம்ம கிர்னார் ரியாஜெண்ட்டை யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ரியாஜெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சது இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எந்தளவுக்கு இந்த கிர்னார் ரியாஜெண்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்கள் ஆர்கானிக் சிந்தசிஸில். ஸோ நமக்கு ஒரு காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்டில் ஒரு கார்பன் ஆட்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணால் நம்ம கிர்னார் ரியாஜெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ இது 3 தவிர்த்து ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த 4th ஒன் பார்த்தீங்கன்னா சிஸ்பிளாட்டின். ஸோ சிஸ்பிளாட்டினை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா சிஸ்பிளாட்டினுக்கு ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி உண்டு. ஸோ சிஎஸ்ஆர் மாதிரியான எக்ஸாமில் நிறையா தடவை கேட்டுருக்காங்க சிஸ்பிளாட்டினை பற்றி. ஸோ சிஸ்பிளாட்டினை நம்ம எப்படி அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஸோ சேம் சைட்லேயே நமக்கு லிகான்ஸ் இருக்கும். சிமிலர் லிகான் சேம் சைட்லேயே இருந்ததுன்னா அது சிஸ் ஐசோமர். ஸோ இதுதான் நம்ம சிஸ்பிளாட்டினோட ஸ்ட்ரக்சர். இந்த காம்ப்ளெக்ஸ் அஸ் எ ஹோலாக அது வந்து நியூட்ரல். பிளாட்டினம் வந்து இங்கே +2 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும். இங்கே லிகான் இது நியூட்ரல், 2 அமோனியா லிகாண்டும் நியூட்ரல், குளோரின் லிகாண்டோட
ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து -1 ஓகே. இதோட ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டின்னு வரும்போது எப்படி இது வந்து அப்படி கெமிக்கலி ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து சிஸ்பிளாட்டின் வந்து நம்மளோட செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணிடுச்சு. நம்ம சிஸ்பிளாட்டின் ஒன்ஸ் வந்து செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அதாவது இன்சைட் த செல் வால் அது உள்ள நமக்கு வாட்டரோட கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். அங்கே குளோரினோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 2 குளோரைடு காண்டும் வாட்டர் மாலிகுலால் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டோம். ஸோ நமக்கு இன்சைட் த செல் நமக்கு சிஸ்பிளாட்டின் இது போல் நமக்கு வாட்டர் மாலிகுலால் சப்ஸ்டியூட் ஆகிடும். ஸோ நம்ம குளோரின் 2 குளோரின் வெளியில் போகும்போது 2Cl- போயிடும். அப்போ நமக்கு வந்து பிளாட்டினமில் நமக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி உண்டாயிடும். இப்போ நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஏன்னா நமக்கு போன 2 குளோரின் வந்து எலக்ட்ரான் பேரை எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா அப்போ நமக்கு பிளாட்டினமில் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி உண்டாயிடும். இப்போ இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டுங்கிற ஸ்டேட்டில் இருக்குது நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு செல்லில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். டிஎன்ஏங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சுப்ராமாலிகுலர் அசம்பிளி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ சுப்ராமாலிகுலர் அசம்பிளி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் தான் நமக்கு டிஎன்ஏ. ஸோ என்னென்ன நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்குது நமக்கு டிஎன்ஏல? குவானைன், அடினைன், சைட்டோசைன் அண்டு தைமைன். இப்படி இருந்தால் அது டிஎன்ஏ. அதே குவானைன், அடினைன், சைட்டோசைன் அண்டு தைமைனுக்கு பதிலாக யுரேசில் இருந்துன்னா அது ஆர்என்ஏ. ஸோ இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து குவானைன் அண்ட் அடினைன் வந்து பியூரின் பேசஸ். மற்ற 3 சைட்டோசைன், தைமைன் அண்ட் யுரேசில் வந்து நமக்கு பிரிமிடின் பேசஸ். இப்போ நமக்கு டிஎன்ஏங்கிறது சுப்ராமாலிகுலர் அசம்பிளி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்னு பார்த்தோம். அது வந்து ஹெலிக்கல் இன் ஸ்ட்ரக்சர் அண்டு அதோட 2 ஸ்டாண்ட் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு சிஸ்பிளாட்டின் எப்படி எந்த இடத்துல போய் டிஎன்ஏவோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை டபுள் ஹெலிக்கல்ஸ் ஃபார்மில் இப்படி நம்ம டினோட் பண்ணுறோன்னா, அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன் நமக்கு வந்து அந்த ஸ்டாண்டில் அடுத்தடுத்து நமக்கு நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட சிஸ்பிளாட்டின் வந்து ப்ரிஃபரன்ஷியலாக எது கூட இன்ட்ராக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா குவானைன் அண்ட் அடினைன். ஸோ அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். அந்த அஃபினிட்டி இருக்குது பாருங்கள். நம்ம சிஸ்பிளாட்டின் வந்து டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த அஃபினிட்டி ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குவானைன், அதுக்கப்புறம் அடினைன், அப்புறம் சைட்டோசைன், அது லாஸ்ட்டாக தான் தைமைன் அண்ட் யுரேசில். ஸோ இதுதான் இந்த அஃபினிட்டி ஆர்டர். ஸோ ஒரே ஸ்டாண்ட்லேயே நம்ம பிளாட்டினம் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. இங்கே நீங்கள் எடுத்துங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய குவானைன் கூடயே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது போல் சிங்கிள் ஸ்டாண்ட்லேயே வந்து நமக்கு அந்த பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் நம்ம இன்ட்ராஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர் இன்ட்ராஸ்டாண்ட் அடக்ட்னு சொல்லுவோம். இன்ட்ராஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர் இன்ட்ராஸ்டாண்ட் அடக்ட்னு சொல்லுவோம். சிஎஸ்ஐயில் நம்ம கேட்டிருக்காங்க இன்ட்ராஸ்டாண்ட் அடக்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அந்த காம்ப்ளெக்ஸோட நேமை கேட்டிருக்காங்க. பிளாட்டினம் வந்து டிஎனோட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த காம்ப்ளெக்ஸுக்கு நேம் என்ன சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க ஒரு செஷனில். ஸோ அப்படி இல்லாமல் அந்த 2 ஸ்டாண்டு கூடயும் அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்டாண்டு கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்க. இப்போ இங்கே இந்த பிளாட்டினம் வந்து இந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அடினைன் கூடயும் இந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய குவானைன் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் நம்ம இன்டர் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர் இன்டர் ஸ்டாண்ட் அடக்ட்னு சொல்லுவோம். இன்டர் ஸ்டாண்ட் அடக்ட். ஸோ வித்தின் த ஸ்டாண்டுக்குள்ளேயே இன்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அதை நம்ம இன்ட்ராஸ்டாண்ட்னு சொல்லுவோம். பிட்வீன் 2 ஸ்டாண்ட், அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அதை நம்ம இன்டர் ஸ்டாண்ட் அடக்ட்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ நமக்கு
எது கூட ப்ரிஃபரன்ஷியலாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். குவானைன் கோடையும் அடினைன் கோடையும் பார்த்துட்டோம். அதுவும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல போனோம்னா நம்ம குவானைன் அடினைனுங்கிறது பியூரின் பேஸ்ன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ அந்த பியூரினோட ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம பியூரின் மாலிக்யூலோட ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இது வந்து குவானைன். இப்படி இல்லாமல் நமக்கு இப்படி இருந்தால் அது அடினைன். இங்கே நம்பரிங் நம்ம எப்படி கொடுப்போம்னா, இந்த நைட்ரஜனை 1 2 3 4 5 and 6 7 இங்கே வந்துடும். 7 8 and 9. ஸோ அப்போது அதே தான் நம்பர் இங்கேயும் சேம் தான். ஏன்னா இது ரெண்டுமே வந்து பியூரின் பேசஸ் தானே. ஸோ இது நம்பர் 1, இந்த நைட்ரஜன் ஆட்டம் வந்து நம்பர் 7. ஸோ நமக்கு பிளாட்டினம் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரன்ஷியலாக நமக்கு இந்த N7 நைட்ரஜன் ஆட்டம் கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதையும் ஒரு செஷன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சிஎஸ்ஆரில். ஸோ நமக்கு பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆட்டம் பியூரின் பேஸில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆட்டமில் எந்த நைட்ரஜன் ஆட்டத்தோடு இன்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா அது N7 நைட்ரஜன் ஆட்டம். ஸோ ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆட்டமில் இருக்கக்கூடிய லோன் பேர் தான் இந்த பியூரின் பேஸஸுக்கான அந்த அரோமேட்டிக் கேரக்டரில் இன்வால்வ் ஆகாத லோன் பேர். ஸோ இந்த லோன் பேர் வந்து உள்ள ரிங் டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகாது. ஸோ ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்போது இந்த நைட்ரஜன் ஆட்டம் தான் வந்து மோர் நியூக்ளியோஃபிலிக் சென்டர். ஸோ இதுதான் மோர் நியூக்ளியோஃபிலிக் சென்டர். ஸோ அப்போது நம்மளோட பிளாட்டினம் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து எங்கே இன்ட்ராக்ட் பண்ணணும்னா இந்த மோர் நியூக்ளியோஃபிலிக் சென்டர்னா N7 நைட்ரஜன் ஆட்டம் கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, புரிஞ்சிருக்கும் நடக்கிற இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம கொஷினுக்கு போவோம். ஸோ கொஷின் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நமக்கு எது ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் கேட்குறாங்க. நமக்கு ஃபெரோசின் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். ஏன்னா நமக்கு இங்கே அயன்-2 சைக்ளோபென்டாடையீனைல் ஆனியானில் இருக்கக்கூடிய கார்பனோட டைரக்ட் பாண்ட் இருக்குது. சைசல் சால்ட்லேயும் இருக்குது. பிளாட்டினம்-2 எத்திலீன் கார்பன் ஆட்டத்தோடு இருக்குது. கிரினார் ரீஜன்ட்டில் நம்மளோட அல்கைல் அந்த கார்பனியன் வந்து மெக்னீஷியம் கூட டைரக்ட் மெட்டல் டு கார்பன் ஆட்டம் அந்த பாண்டும் இங்கேயும் இருக்கும். ஸோ நம்ம சிஸ் பிளாட்டினில் தான் இருக்கா. சிஸ் பிளாட்டினில் நமக்கு அந்த மெட்டல் டு கார்பன் பாண்டுங்கிறது கிடையாது. ஸோ இங்கே சிஸ் பிளாட்டின் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.